முளைக்கட்டு இருந்தனாக அப்படியே வந்து எங்கிட்ட இங்கதான் கத்தாதா உங்களுக்கு நல்லா தெரியுதுங்க கத்துறாடாமா மாமா நல்லா இருக்கீங்களா என்ன தலை ஊரா வலிக்கையா மசுர் அடி ஓவரு எந்த கடையில தான் வாங்கின என்னது அப்படி ஒன்னே காணவே மசுர் ஓவரா இருக்குதா உன்னை என்னத்தை செய்ய இருக்கிற மாமா என்ன மாமா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அது எத்தனாவது மாமா எத்தனாவது மாமாடா அவருதே 10வது மாமா இங்கிட்டு அத்தா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லுங்க கொழுந்தனார ஏன்னா நீங்க வந்து ஓரமா உட்காந்தா என்ன அவசரம் பக்கத்துல அவ கொண்டாடி இருக்கு இருந்தாடா எங்க அக்கா தான் அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தவறு இல்லையே குடும்பத்தை கூட புத்திய விட்டு தேராத ஆரியக்கிற மச்சான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சா ஆகல உங்களை பார்த்து புண்ணியம் இல்ல தம்பி உங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சா இல்லையா ஆகல என்னடா அங்கிட்டு ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி பிரபாகரனுக்கு கல்யாணம் ஆகல தெரியுமா மச்சானுக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துச்சுங்க என்னைக்கு எத்தனை முளைப்படல தான் அவருக்கு எனக்கு கல்யாணம் நடக்கிறது உங்களுக்கு அவருக்காரு சும்மாதான் இருக்காரு அவருக்கார உங்களுக்கு ஆயிடுச்சா ஆகல மிஸ் பண்ணிட்டேன் ஐயா தூக்குல தப்பன் போல வேற வழி இல்லையே டஸ்ட் மிஸ் ஆனா எப்படி வச்சா அப்படி உங்களால மட்டும் முடியுது அப்படி போடுங்க ஏன் தூக்குல தூக்குறதா அப்படி சொல்ல உங்களுக்கு ஆயிடுச்சா தான் உங்களுக்கு ஆயிடுச்சா பலமுறை ஆயிடுச்சு பெருசா போகுது அதான் விரல் விட்டு எண்ணிக்கிட்டு இருக்கா பிள்ளைய அதுக்கு பேரு கல்யாணம் இல்லைங்க நீங்க பண்றது கல்யாணம் கிடையாது அது அப்ப அது பேர் என்னது விரல் விட்டு என்றாங்க அது கல்யாணம் கிடையாது அதனால போயிடலாமா மச்சான் இருந்தாலும் கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை இல்லை உங்களை தான் கல்யாணம் முடிக்கிறேன் சரியா பச்சை கலர் சட்டை மச்சான் பேர் என்ன மச்சான் பேரு வினிதா வினித்து மச்சானுக்கு ஒரு நல்ல பாட்டம் கொடுங்க வினித்து மச்சான பார்த்த உடனே எனக்கே பாட்டு பாடணும் அது அதனால போயிடலாமா ஏ மாமா எடுத்த உடனே வைக்கக்கூடாது மச்சான் பொம்பளை பிள்ளைய பார்த்தோமா காஞ்ச மாட கம்பளை வந்த மாதிரி விளையாடக்கூடாது சரியா மெதுவா பார்த்து பொறுமையா செய்யணும் அதனால ஏ மாமா உன்னத்தான் நின்னாலாகாதா எப்பத்தா கண்ணாலா சொன்னாலாகாதா ஒரு வீட்டுல செஞ்சது போல ஒரு மாடி நாட்டோடுல சாஞ்சது போல ஒரு எண்ணா தாடி ஏ மாமா உன்னத்தா என்னாலாகாதா எப்பத்தா கண்ணாலா சொன்னாலாகாதா ஒரு வீட்டுல செஞ்சது போல ஒரு மாடி நாட்டோடுல சாஞ்சது போல ஒரு எண்ணா தாடி மாமா உன்னத்தா என்னாலாகாதா எப்பத்தா கண்ணாலா சொன்னாலாகாதா கண்ணாலா
அப்படி சொல்லுங்க. அப்படி இருக்குங்களா அம்மா? பொண்ணு ஓகேவா? நாளை காலத்துல மச்சானோட கல்யாணம் முடிச்சிடலாமா என்ன? ஓகே தானே? அப்புறம் என்ன மாமா என்னன்றதப்ப எது இந்த மாமாவை மாமா அப்ப எப்ப வந்துட்டு போட்டா அதனால வந்து மாமா கம்முன்னு நிக்கிறேன். என்ன கப்ளிங் டவுஸ் என்ன ஒண்ணு பண்ண முடியல. எல்லாம் அப்படி போயிட்டு இருக்குது. அதனால சத்தியமா திருவிழா தேவை வந்ததானே மக்களை பார்க்க முடியுது. நேத்தெல்லாம் வேலை எல்லாமே சுத்தமா தூக்கமே இல்லை. டெய்லி இப்படி வந்து ஜாலியா தெரிஞ்சுட்டு போறோமா இல்லையா? தூக்கமே வர முடியாது. என்ன மாமா உங்களுக்கு ஏதாவது தூக்கம் வச்சாலே? தூக்கம் வராது. தூக்கம் வந்தா உங்களை விட்டுருவேனா? சும்மா நல்ல தூக்கல் வச்சு அதாச்சு 8 நாள் இங்கே தானா? ஐயா 8 நாளைக்கு இருக்கிறது இங்கே வந்திருப்பேனே, விட்டுட்டேனே சான்ஸ. அதனால என் மாமா மச்சான்லாம் பார்க்கல மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இருந்தாலும் அத்தான் ஓகே தானே உங்களுக்கு கல்யாணம் முகூர்த்தம்? என்ன செஞ்ச சாலம் போடுறாரு. அதனால அப்படி இருக்க கூடாது. மச்சான் கருத்த மச்சானை பார்த்து தான் படம் போறேன். கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காரு மச்சான். அப்படித்தானே மச்சான்? போட்டு ஒரு போடு. மச்சா 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 கருத்த மச்சா வச்சா வச்சா என்ன மனசில் வச்சா நினப்புதானையா இந்த பிரபா பொண்ணு பாட்ட கொஞ்சம் கேளையா அடையா இந்த பிரபா பொண்ணு பாட்ட கொஞ்சம் கேளையா மச்சா 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 கருத்த மச்சா தவளுக்கார மாமா போட மாட்டு இதே வச்சிருந்தா அடி அடிக்கிறாரு. கிடாரி இதே கடிச்சா என்ன ஆட்டம் அடி அடிப்பாப்புல பாத்துக்கங்க. பண்ண முடியாது. அதை திணிக்கிட்டே இருக்கான, அதை நோண்டிக்கிட்டே இருக்கான, கூட சொல்லிக்கிட்டே இருக்கான. நான் என்ன செய்ய? கொத்தனா இருக்கு தூத்துக்குடி கொத்தனா தூக்கி போட்டு குத்துனார் சோத்துல அப்படி சொல்றீங்களா? பக்கத்துல பாம்பு படுத்துக்கிட்டு அப்படி சொல்லுங்க. அப்படி இருக்க கூடாது. அவருக்கு வாக்கப்பட சொன்னாங்க. நானும் மாட்டேன்னு சொன்னேன். எங்க ஆத்தால அப்ப 1000 ரூபாய் சம்பளக்காரு அவரை கல்யாணம் முடிச்சுட்டு உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஆயாப்ப சொல்றாங்கன்னு கட்டிக்கிட்டேன். கட்டிக்கிட்டு முடிச்சு கல்யாணம் முடிச்ச உடனே என்ன நடக்க? என்ன நடக்கு?
என்ன நடக்குமா எடுத்த உடனே முதல்ல இருபதாண்டா உன் நிலை எல்லாம் தச்சுக்கிறது தெரியல என்ன நடக்குமா என்ன நடக்குமா எல்லாம் நடக்காது எல்லாமே கல்யாணம் முடிச்ச உடனே தனி வழி போகணும் மறுவழி வரணும் பால்பழம் கொடுப்பாங்க இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் சரி ரைட்டு அது முதலிரவு என்னடா இருக்கா என்ன இருக்கு தெரியாது. என்னது அப்புறம் அம்பாளுக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு முதலிரவு. அது அந்த காலத்துல இருக்கு. இந்த காலத்துல எதுவுமே இல்ல. இந்த காலத்துல எதுவும் கிடையாது. இவன் என்ன பண்ண தெரியுமா, ஒரு 6 மணிக்கெல்லாம் என்ன பண்ண, சரி முதலிரவு இதெல்லாம் இருக்கும் நடந்துட்டு நானும் இருக்கிறேன். இவன் பார்த்தாக்கா சாந்து சட்டி கடப்பாறை சுட்டியல் செக்க கல்லு கலவை கலவை எல்லாத்தையும் அழைக்கிட்டு ரூமுக்குள்ள போயிட்டேன். சரி எதுவும் ஓட்ட கூட இருக்கும் போல அடைஞ்ச படம் அடிச்சுன்னு நானே இருந்துட்டேன். அடியே என் நாத்துல ஒரு 8 மணிக்கு பாலை கொடுத்து எங்க அண்ணன் கொஞ்சம் தண்டை உண்டானவன் நீ பார்த்து சூதாரம் நடந்துக்கணும் உள்ள தள்ளி விட்டான். சரி எங்க ஆத்தால பேர் கஷ்டப்பட்டு 30,000 கட்டில் மத்த வாங்கி கொடுத்தாங்களா, அதுல போய் அசந்த மரத்தை போய் கும்பிட்டு காலெல்லாம் ஒரே வலி போன இடத்துக்கு அப்படியே படுத்துட்டேன். அது இருக்குல்ல பார்த்தா அவன் இத்தனை தட்டி சாந்த சட்டியில கலவையை படுத்துட்டு நிக்கிறான்டி ஆயா. எதுக்கு இந்த வெள்ள செங்கலை வச்சுட்டு நிக்கிறேன். ஓட்டை அடைக்கவா? வா ஈடு போடுற நல்லா இருக்கு வா. அப்புறம் அங்கே வாய்க்கு வாங்க போய் ஈடு போடுவோம். அதனால அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இருக்கல எங்க அக்கா தங்கச்சி என் மாமா மச்சன் என் குழந்தை கூட்டாளி என் மச்சனை எங்க மாதிரி இருந்தாக்கா நான் பேசலாம் பண்ணலாம் சரி. அதனால நான் பேசக்கூடாது. அதனால மச்சான் ஒரே ஒரு வாய்ப்பு சொல்லிக்கலாமா? சொல்லிக்கலாம். புதுக்கோட்டை டான்சர் பிரபு மன்னிசை ராகம் என்னோட யூடியூப் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. அதுல எல்லாத்தையும் பாருங்க. எல்லா வீடியோ என்ன வீடியோ பாட்டு எல்லாமே என்ன வீடியோ எல்லா வீடியோ தாங்க. என்ன வீடியோனா இது நல்லா கேட்கல. அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல எல்லாமே பேசியிருப்பேன். நீங்க மட்டும் தனியா பாத்துக்கலாம். இங்க நான் அதெல்லாம் பேசக்கூடாது. இங்க முளைக்கோட்டை எல்லாம் பக்கத்துல இருக்குது, கச்சேரி தான் எல்லாம் பேசலாம். அதனால போயிடலாமா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கா எல்லாம் ஆர்வமா தான் இருக்காங்க. இவெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் கூட இருந்தா என்ன ஆகுது? அவ்வளவு ஏன் என்ன இந்த சட்டைக்கு என்ன நீங்க எப்படி சட்டை உனக்கு எந்த கடையில் வச்சு கொடுத்தாங்க டைலர் வாடகை எப்படி நிக்க வச்சாலும் என்ன எப்படி வச்சிருக்கா பாரு எப்படி அழகா வச்சிருக்கேன் பத்தியா ஒரு வாடகை ஒன்னா அப்படியே அழுகி எடுத்துக்கலாம். அப்படியா பாடிட்டா போகுது. பாடுறதுக்கு தானே வந்திருக்கிறேன். எல்லாரையும் பாடணும் சந்தோஷப்படுத்தணும். நம்மளோட சந்தோஷம் அடையணும். அதுக்காண்டிதான் நாளை காலையில் மச்சாது எல்லாம் என்ன சொல்லணும் தெரியுமா, நேற்று ஒரு பொங்கலை படம் வச்சியா அருமையான பிள்ளையா கொண்டாந்து அப்பளம் பொறுப்பா இது மாதிரி பிள்ளைய ஏதாவது கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. சரி சரி போயிடலாம். அதனால போயிடலாமா? போகலாம். மெலோடியா? சரி சரி லவ் பண்ற மாதிரி. ஏன் மச்சான் மழையே இல்ல, ஆனா சட்டை ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிச்சு பத்தியா எப்படி வயிறா மாசமா இருக்கு. பிரபா மச்சான் மாதிரி ஒன்னே சொல்லுங்க மச்சான், நீ சொல்றேன் பிரபா மச்சான் மாதிரி ஒரு இந்த மாதிரி வேலை கொடுத்துருந்தாரு 6 மாசத்துக்கு முன்னாடி. 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி முடிச்சுட்டு 3 மாசத்துக்கு முன்னாடி வேலை கொடுத்திருந்தாரு. சரி 3 மணி நேரம் முளை கட்டிட்டு அசந்து மறந்து சரி வா ஏன் பொம்பளை போய்கிட்டு இருக்கேன் நம்ம வீட்டுல படுத்துக்கலாம் சொல்லி கூப்பிட்டாப்ல. அங்க ஃபேன் காத்து நல்லா இருந்துச்சு, பெத்தக்கு தேலா இருந்துச்சு. என்னம்மா இரு சொல்ற காட்டி நீ முந்திரி கூட மாதிரி குத்திருக்க அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப போயிட்டு சரி அசந்து மறந்து போய் படுத்துட்டேன். இங்க டயர்டுல போய் நீ சும்மா உட்காந்துக்கிட்டு இரு. நீ பேசுறது பேச எனக்கு பிடிக்கல. நாக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா தானே கிளாஸ் போட்ட கல்யாணம் படிக்கிறதுக்கு போனா முந்தி இடத்துல தானே கடிக்கிட்டு போனேன். எனக்கு இன்னும் கல்யாணம் தான் ஆகல. நாக்கு ஆமா சும்மா தான் இருக்காரு மாமா. மாமால கல்யாணம் முடிச்சுக்கிறோம். சரி கடைக்கு சொல்ல வர்றேன். நீ வயிறு பெருசா இருக்கிறதுக்கு சொல்றதுக்கா இருக்கிறேன். சொல்லு அத்தாச்சி. அங்க போன உடனே அசந்து மறந்து படுத்துட்டு அந்த கட்டில்ல பார்த்தா ஒரு சுள்ளா நடிச்ச மாதிரி சுருக்குன்னு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அப்படி இருந்துச்சு. காலையில இருந்து பாக்குறேன் சேலை எல்லாம் அத்தலை சித்தலை அங்கே கலந்து கிடந்துச்சு. அப்புறம் அசந்து மறந்து படுத்துட்டே போல நானும் விட்டுட்டேன். 3 மாசம் கழிச்சுதான் தெரியுது மாங்காய் திங்கணும் போல இருக்கு, மண்ணு திங்கணும் போல இருக்கு, புளி திங்கணும் போல இருக்கு. என்ன காரணம்னு தெரியல. வகுத்துல புள்ள எட்டி உதைக்கிறான் போல. அடி எடுவட்டா சிரிக்கி. அப்புறம் போய் டாக்டர்ல செக் பண்ணி பாக்க இல்ல அம்மா தான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும்ல.
டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன். அப்பதான் அவர் சொன்னாரு 3 மாசமா நீ முழுகாம இருக்கான்னு. ஏன் 3 மாசம் இப்ப 6 மாசம் ஆகி போச்சு. அந்த வயிறு முன்னாடி இப்படி தள்ளிக்கிட்டு இருக்கு. அப்புறம் 9 மாசம் வேற பாரில இருக்கிறானே, அவனுக்கு தெரிஞ்சா என்ன அப்ப என்னைக்கு வளகாப்பு வளகாப்பு முன்னாடி போட்டுட்டேன் பத்தியெல்லாம் இல்லையா? போட்டுதான் இருக்கேன். போட்டுதான் இருக்கேன். உங்களுக்கு தெரியலங்க. அப்ப என்னெல்லாம் வளகாப்பு ஒரே கலர். உங்க கலர் சேம் கலர் மச்சான். அதுல இந்த கலர்லாம் பிடிக்காது. உங்களுக்கு எந்த கலர் தான் பிடிக்கும்? அதான் பிடிக்கும். எது? பல கலர். பல கலரா? தலை கருப்பு கருப்பா? பல கலரா? கலரா? அவர் பல கலர் சொல்றாங்க, நீங்க கருப்பு சொல்றீங்க. அதனால போயிடலாம். மச்சான் ரொம்ப நேரமா தூக்கிட்டு நிக்கிறாரு. அவர் சாம பாவம். நீங்க எல்லாம் என்ன வேலை பார்க்குறது? சும்மா 2 கையை தூக்கி தட்டி தட்டி போயிருக்கீங்க. அவர் தூக்கிட்டு பாருங்க என்ன பாருறாரு. அதனால அப்படி இருக்க கூடாது. அதனால மேல குளிச்ச மாதிரியே இருக்குது. எங்க ஊர் பக்கமா நல்ல மழை. இங்கன்னா ஒண்ணும் மழையை காணோம். நம்ம வந்த முகூர்த்தம் நாளை காலையில மழை பெய்யணும். பேஞ்ச மாதிரியே தெரியல, காஞ்சி மழையில படிச்சான். நம்ம வர்றோம் தெரிஞ்சது மழை பெய்ஞ்சிருச்சு. அப்படியா? சரி சந்தோஷம். எங்க ஊர்ல அறவே மழை இல்ல. அதனால போயிடலாமா? ஆடை முழுது நாடா என்னடா மழை அடிக்குதடி, நல்லா செவல்ல வழிய அடை அடிக்குதடி, நீல விழிகள் மயங்கி கதை படிக்குதடி ராக்கு. அந்த நினைவு வந்து மனசுக்குள்ள கொடை பிடிக்குதடி. அப்படி சொல்லு. முழுது நாடை பிடிக்குதடி. மல்லிகை மலராடும் மங்களமேடை, நங்கை மரடாலை மல்லிகை மலராடும் மங்களமேடை, நங்கை மரடாலை அப்படி போடுங்க. மச்சானுக்காக ஜோரா கை தடுங்க. நான் பாடுறதோட மச்சான் ரொம்ப சிரமப்பட்டு எப்படி போட்டு அடிக்கிறாரு. அடி அடிக்கிறாரு மச்சான். சூப்பர் மச்சான், அருமை.
மச்சான தான் இனிமேல் வரையில கூட்டி வந்துருக்க பிரபா. கூட்டு வந்துருவோம். நீங்க வரையில கூட்டிட்டு வந்துருங்க, இல்ல வரமாட்டாரா? அதான் வந்துருவாரு. உங்க பேர் வச்சனாலே வந்துருவாரு. அப்படியா? புதுக்கோட்டை பிரபாகர் வந்துருவாப்ல. அப்படி கண்டிப்பா வருவீங்களா?